தொடர்ந்து தேர் திருவிழாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஊர் பேர் வந்து குமிலியம். குமிலியம் தேர் திருவிழா தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. நம்ம குமிலியத்தை பற்றி ஷார்ட்டாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். நம்ம ஊருக்கு பசியோடு வந்தவங்கள பட்டினி போட்டு பார்த்ததில்ல, அன்பாக கவனிச்சு விட்ருவோம் எல்லாரையும். நாங்கள் வந்து இந்த தேரை பற்றி சொல்லுங்கள். தேர் எத்தனை வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க? தேர் வந்து இப்போ குறிப்பிட்டதாக ஒரு 5 வருஷமாக தான், இப்போ 4-5 வருஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க கிடையாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே இருக்கும், இருக்க கிடையாது யாருமே தேர். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் தான் எடுத்துருக்காங்க தேர். அதுக்கு முன்னாடி யாரும் இருக்க கிடையாது தேர்லாம். இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தேர் திருவிழானாலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நாள்? அவ்வளோதான், யாரும் கையில் பிடிக்க முடியாது. அது ஒரு வைப்புண்ணே, எப்படி சொல்கிறது தெரியல. சூரியவம்ச படத்தில் சரத்குமார் பைக் எடுத்து சுற்றுற மாதிரி எல்லாம் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு காலையில் எத்தனை மணிலேருந்து சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும் தேர்? இன்றைக்கி வந்து லேட்டாக தான் ஆரம்பித்தோம். வருஷம்னா காலையில் 6:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 4:30-5:30க்கெலாம் தேர் சன்னதிக்கு வந்துடும். இந்த வருஷம் மழை பெஞ்சா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் ஒரு 8:30க்கு ஆரம்பித்தோம். இப்போ வந்துடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஒரு 6 மணிக்குள்ள வந்துடும் தேர் சன்னதிக்கு. பரவாயில்ல, கிராமமாக இருந்தாலும் 2 தேர் இழுக்கிறத நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். எங்கள் ஊர் வழக்கம் 2 தேர் தானே இருப்பாங்க. அது எனக்கு தெரியல என்னன்னா, ரெண்டு தேர் இருப்பாங்க. உங்கள் பசங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். குமிலியம் பாய்ஸை பற்றி. நீங்கள் எல்லாம் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்களே, உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 5-6 பேர் விட்டல. நாங்கள் 5 பேர் 32 பேர் இருக்கோண்ணா. அண்ணா வேணாம் இங்கே வாங்க. சொல்லுங்கள். 35 பேர் மொத்தம் இருக்கீங்களா? 35 பேர் இருக்கோம். வயசு பார்த்தலாம் போடல. 18 பசங்களும் இருக்காங்க, 18 வயசு பசங்களும் இருக்காங்க, 25 வயசு பசங்களும் இருக்காங்க. நாங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலேயே நல்லா பழக்கமாக ஒன்றா தான் இருக்கிறோம், செஞ்சுட்டு இருக்கோம். சேர்ந்து இப்போ சண்டை மேலே நடக்குதுல்ல, சண்டை மேலே வந்து 32,000 எங்கள் செட்டு பசங்களாம் சேர்ந்து நடத்துகிறோம் ஊருக்காக. சொன்னாங்க யாரும் நடத்துகிற வருஷம் எடுத்து நடத்துறேன்னு கேட்டாங்க. சரிங்க எடுத்து நடத்துகிறோம் சொல்லிட்டு ஊராட்சி மன்ற சொன்னால் எடுத்து நடத்துகிறோம் நாங்கள். அதை அதாவது வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் வர சிவகார்த்திகேயன் மாதிரி நாங்கள் எடுத்து நிறுத்துவோயா, ஜெண்டா மலத்தை நீங்கள் பண்ணலையா, நாங்கள் வந்து நிப்பாட்டோன்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஜெண்டா மலத்தை வந்து ரெடி பண்ணி வர வச்சுருக்காங்க. வேறு எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஃப்ளெக்ஸு பெருசாக போட்டு ஐஸ்கிரீமு வரவங்களுக்கு ஜூஸு இந்த மாதிரி ஆச்சும் உங்களான்னு பார்த்தோம். கடைசியில் அப்புறம் இது இல்லைனாலும் அப்புறம் சரி என்ன பண்ணுறோம் செய்யணும் செஞ்சாச்சு நல்லாயிருக்கும். ஓகே. எத்தனை மணிக்கு தான் முடியும்? காலையில் ஆரம்பிச்சுதாட்டுங்க சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ முடியலாம் சொல்ல முடியாதுண்ணே. ஒரு இடமா வந்துட்டு போயிட்டே இருக்காதான். சாமி எப்போ வருதோ அப்போ தான் முடியும். சரி, தேரை தாண்டி நீங்கள் சந்தோஷப்படுறது என்ன இந்த நாளில்? எங்கள் ஊரை திருவிசனை ஆரம்பித்தா கரகாட்டம் தானே, வேறு எதுவுமே இல்லைண்ணே. அது அந்த ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் போகிறதும் தெரியாது, என்ஜாய் பண்ணுறது தெரியாது. அவ்வளோ இதாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு பசங்க எல்லாருக்கும். சரி, ஓகே. அரியலூர் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த வருஷம் மிஸ் பண்ண எல்லாரும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துடுங்க. அண்ணன்ட்ட சொல்லிவிடுவோம், டேட்டை போட்டுருவார். அடுத்த வருஷம் எல்லாரும் வந்துடுங்க கண்டிப்பாக. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நன்றி. அண்டு உண்மையாலுமே இங்கே வந்து குமிலியம் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு தேரை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா அதுக்கு மேலே ஒரு பெரிய தேர் இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு வீடு நிப்பாட்டி ரொம்ப அருமையாக ஒவ்வொருத்தரும் பொறுமையாக சாமி கும்பிட்டு பயங்கர சூப்பராக சாமி கும்பிட்டுருக்காங்க. ஏன்னா டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க தேர்னா. இங்கே அப்படி கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் பக்கத்தில் நிப்பாட்டி எல்லோரும் கோலம் போட்டு சாமி கும்பிட்டு பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கு. இதுதான் உண்மையாலுமே ஒரு கிராமம்னா இப்படி தான் தேர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு குமிலியம் ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி வீட்டுக்கு வீடு இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க முதல்ல நினைவஞ்சல் மாரி வீட்டுக்கு வீடு அன்னதானம் போடுவாங்க எல்லாரும் வீட்டுக்கும். அதுமாதிரி தெருவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு தெருவுக்கு 5 வீடு குறையாம அன்னதானம் போடுவாங்க. அதுமாதிரி சுற்றியும் போடுறாங்க, ஊர் சுற்றி ஃபுல்லாக அன்னதானம் போடுறாங்க எல்லாருக்கும். திடீர்னு வெள்ளை சட்டைக்கு நடுவில் ஹீரோ மாதிரி கலர் சட்டையில் வந்துருக்கீங்க. நம்ம தானே எல்லாம். எங்க உங்க சட்டை, உங்க யூனிஃபார்ம்? நம்ம குரூப்ஸ் அம்பானி வேற சண்டமலை நடத்துது. இது வந்துட்டு எங்கேயுமே வரலாறு காணாத இது. எங்க பசங்க வந்துட்டு இந்த வயசுல வந்துட்டு இவ்வளவு நடத்துறது பெரிய விஷயம். எவனாவது இந்த வயசுல இவ்வளவு இது பண்ணுவாங்களா? கண்டிப்பா பண்ண முடியாது. எல்லாம் காலேஜ் படிச்சுட்டு சம்பாதியம் வீட்டுல வாங்கி கூட ஊர்ல வாங்கி மக்களை பார்த்து பேசுங்க. மக்கள்ங்கிறது யார்? நம்ம தான் மக்கள். நமக்காக தான் எல்லாம். நம்ம பசங்க ஜாலியா இருக்கணும். நம்ம பசங்க ஜாலியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷம் யாருமே பண்ணாததை நம்ம பசங்க பண்ணுறாங்க. வருஷம் கரகாட்டமும் சரி ஆர்கெஸ்ட்ராவும் நம்ம பசங்க நடத்தணும்னு நினச்சானோ. இந்த வருஷம் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா நடத்தணும்னு நினச்சானோ, ஆனால் முடியல. எல்லாம் வெளில இருக்கானோ. எங்கள் பசங்க எல்லாம் சிங்கப்பூரில் ஃபாரினில் இருக்கானோ. இருந்தாலுமே ஒரு ஆர்கெஸ்ட்ராவோ எந்தோ நடத்த முடியலன்னு இந்த வருஷம் வந்துட்டு சண்டை மேலே வச்சு நடத்துகிறானோ. உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்களுக்கு மெசேஜ் நான் போட்டேன், இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். ரிப்ளை பண்ண முடியல, பட் எப்படியாவது வந்துரும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏலாக்குறிச்சி போயிருந்தீங்க, பார்த்தேன். அந்த ஏலாக்குறிச்சி வீடியோ போட்டிருந்தீங்க, அதனால உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா எனக்கு தெரியும். இருந்தாலுமே சரி நீங்கள் வருவீங்க, நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன். பசங்களை சொல்லிட்டு இருந்தேன், பசங்க வருவாரா. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணா எங்களுக்கு. இருந்தாலுமே சரி நம்ம பசங்க சொன்னானோ, அங்கே கட் அவுட் வச்சிருக்கானோ, எவ்வளோ பண்ண சட்டை பாருங்க, குரூப் சட்டை போட்டிருக்கானோ. இருந்தாலுமே அண்ணனை கூப்பிடுங்கடான்னு சொன்னேன்.
அடுத்த வருஷம் எனக்கும் ஒரு சட்டை இதே கலர்ல அடிச்சு இங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா நானே அடுத்த வருஷம் நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். திருவிழா ஒரு வாரம் நீங்கள் எங்கள் ஊரில் தான் இருக்கணும். கண்டிப்பா. போலீஸ் இதனால எங்களால நடத்த முடியல. 7 நாளும் கரகாட்ட நிகழ்ச்சி, கொஞ்சம் லைட்டா அப்படி சைடுல விடுங்க. 7 நாள் கரகாட்ட நிகழ்ச்சி, அது இதுன்னு எல்லா வருஷமும் எங்க ஊர்ல வந்துட்டு பெரிய இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்த முடியாது. 7 நாள் நடத்துவாங்க. இருந்தாலுமே இந்த வருஷம் போலீஸ்னால எங்களால் நடத்த முடியல. நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஏதோ ஒரு வகையறான்னு சொன்னீங்களே அம்பானி, அதுக்கு அந்த பெயர் காரணம் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல 4 பேர் தானே சுற்றினா புல்லட்டில் சுற்றுவோம். புல்லட்டில் எங்கே சுற்றுறது போகிறது வரது, நைட்டில் இறங்க தூங்க வரதில்ல. எங்கள் ஊரில் ரவுண்ட் அடிச்சது அம்பானி பேரணும், எங்கே போகிறான்னு தெரியல, எந்த நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சரி இவங்களே பேர் வச்சு நம்மளே நம்ம பேர் வச்சுக்கிட்டு இவங்களே பேர் வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்தோம். முதல் வருஷம் சரி அம்பானி வைக்கிறான்னு போட்டோம். அதுலேருந்து அம்பானி வைக்கிறான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஊரில் எல்லாருமே. நீ என்ன பெரிய அம்பானியான்னு கேட்ட இடத்துல பேரையே நாங்கள் அம்பானின்னு மாற்றி வச்சுட்டோம், அவ்வளோதான். நடத்திட்டோம் நாங்கள். வெல்கம் டு அரியலூர்ல வைப்ஸா. எல்லாரும் அரியலூர் வைப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அம்பானி வகையறா தான் கெத்து இந்த ஊர்ல, யாருமே கிடையாது. அம்பானி வகையறா தான் பெஸ்ட். இங்க பாருங்க 30 பேர் இருக்கானோ, 30 பேர் தவிர வேற யாருமே கிடையாதுங்க. அதாவது காலையில ஆரம்பிச்ச தேர் சாயங்காலம் வரைக்கும் போற மாதிரி பசங்கள்ட்ட மைக் கொடுத்தா போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி. வைப்லயே இருங்க, வைப்ல வேற இருப்போம். இதே வைப்போட அரியலூர் வைப்போட எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. வாங்க நம்ம போயிட்டு. நீங்க எது பார்க்க வரீங்களோ தெரியல, ஆட்டு செட்டு பார்க்க 7 நாளும் தவறாம நடக்கும். அடுத்த வருஷம்லாம் தவறாம நடக்கும். எல்லாரும் வாங்க. எங்க ஊரு பேர் சொல்றதுக்கு எல்லாரும் வாங்க, கண்டிப்பா நடக்கும்.